சார் இன்னைக்கு மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் வந்து சென்னை வந்திருக்கிறார். எடப்பாடி பழனிசாமியை சந்திச்சிருக்கார் சார். சிலப்ப அடுத்து அமித்ஷா வர இருப்பதாக தகவல் இருக்கு. இப்படி இது அடுத்தடுத்து பாஜக தலைவரோட வருகை தமிழ்நாட்டுல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்களா சார் நீங்க? மாற்றம் என்ன, கூட்டணி முடிவு பண்ணிட்டாங்க. இனிமே வந்து அந்த கூட்டணியை ஸ்ட்ரெங்தன் பண்றது, அதுக்கப்புறம் சீட் ஷேரிங் இதை பத்தி தான் பேச முடியும். ஸ்ட்ரெங்தன் பண்றதுன்னா இப்போ வந்து ஓபிஎஸ் டிடிவி என்ன பண்றது, அவங்களுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு 7ஆம் பொருத்தமா இருக்குது. ஸோ அதை எப்படி சார்ட் அவுட் பண்ணுறதுன்னு பேசலாம். இன்னொன்று வந்து அதிக எண்ணிக்கையில் வந்து தொகுதிகள் வேணும்னு கேட்கலாம். அது மட்டும்தானே இப்போ பண்ண முடியும். வேற இன்னும் வித்தியாசமாக அல்லது புதுசாக செய்யறதுக்கான வாய்ப்பு கம்மி. மேபி வந்து இப்போ பிஎம்கே 2 ஃபேக்ஷனாக இருக்கு, அதை ஒன்றாக்கி உள்ளே கொண்டு வர முடியுமா, அல்லது தனித்தனியாக உள்ளே கொண்டு வர முடியுமா? டிஎம்டிக்கு அனௌன்ஸ் பண்ணல, அவங்கள்ட்ட பேசலாமா? இதெல்லாம் செய்ய முடியும். ஸோ 2021 இருந்ததை விட பெருசாக ஒன்றும் வித்தியாசமாக எதுவும் செஞ்ச முடியும். சார் இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ அதிமுக வந்து ஒரு 30 சீட்டு அல்லது 40 தொகுதிகள் வந்து பாஜக கேட்டு வாங்குறதுக்கான ஒரு பிளான் இருக்கதா சொல்றாங்க. இதுக்கு எடப்பாடி பழனிசாமி சம்மதிப்பாரா? இதை எப்படி சார் பாக்குறீங்க? போதுமா அது? அது அதோட நான் அதிகமாக கூட கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். 50 ஆரம்பிச்சு 35 to 40க்கு ஒத்துப்பாங்கன்னு தோணுது. கேட்கறது ஒன்றும் ஆச்சரியம் இல்லைங்க. ஏன்னா அது வந்து ஏடிஎம்கே செஞ்ச தப்பு இல்லையா? அவங்க வந்து இதில் பாராளுமன்ற தேர்தலில் பூரா பெர்ஃபார்ம் பண்ணதுனால அவங்க நம்பர்ஸை காமிச்சு கேட்பாங்க. நிறையா தொகுதிகளில் ஏடிஎம்கேயோட அதிக வாக்குகள் வாங்கியிருக்காங்க. இவங்க 7 தொகுதியில் டெபாசிட் போயிருக்கு. ஸோ இந்த தொகுதியில் கொடுங்க அப்படின்லாம் கேட்பாங்க. ஸோ அது வந்து ஏடிஎம்கே தானாக அவங்களுக்கு வச்சுக்கிட்ட ஒரு சூழ்நிலையே சொல்லலாம். சீரியஸாக எடுத்துருந்துருக்கணும். நாடாளுமன்ற தேர்தலில் எடுத்துருந்தாங்கன்னா இந்த நிலைமைக்கு வந்திருக்க மாட்டாங்க. ஸோ அந்த நம்பர்ஸை காமிச்சு கேட்கும்போது மறுக்கிறது ரொம்ப கடினம் தான். அதுவும் இப்போ வந்து வேற யாருமே இல்லை, மெகா கூட்டணின்னு சொல்லிட்டு பழைய கூட்டணி தான் வச்சுருக்காங்க. அப்படி இருக்கும்போது ரொம்பவும் அடம் பிடிக்க முடியாது. ஓரளவுக்கு கொஞ்சம் அதிக சீட்ஸ் கொடுத்து ஆகணும்னு நினைக்கிறேன். சார் அடுத்து இப்போ சாதிய ரீதியான அடிப்படையில் வந்து வாக்கு வங்கியில குறி வைக்கிறதுக்காக பாஜக ஒரு திட்டம் போடுவதாக ஒரு தகவல் இருக்கு சார். இந்த வியூகம் வந்து பாஜக கை கொடுக்குமா சார் தேர்தல் நேரத்தில்? கை கொடுக்காதுங்க. அது ஜென்ரலாக செய்வாங்க. அது வந்து நார்த் இந்தியாவில் அவங்களால சக்ஸஸ்ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுது. ஆனால் சவுத் இந்தியாவில் எஸ்பெஷலி தமிழ்நாட்டில் அதை சரியாக அவங்களால நிகழ்த்த முடியல. கர்நாடகாலேயே அதை பண்ணியிருக்காங்க. இப்போ ஒக்காலிகா வாக்குகள் வரலன்னு சொல்லிட்டு ஜனதாதள் செக்யூலரோட தேவகவுடா கட்சியோட கூட்டணி வச்சு அது அவங்களுக்கு பலன் கொடுத்துருக்குது எலெக்ஷனில். பட் வந்து அது தமிழ்நாட்டில் கொடுக்குன்னு சொல்ல முடியாது. அதுக்கான கேரண்டி கிடையாது. ஏன்னா இப்போ ஒரு ஆன் பிளாக்காக வந்து இங்கே வாக்களிக்க மாட்டாங்க தமிழ்நாட்டில். அப்படி நீங்கள் ஒரு ப்ரிடாமினண்ட்டாக இருக்கிற காஸ்ட் வந்து நிறைய ஜெயிக்கும், அந்த கட்சியை சேர்ந்தவங்க நிறைய ஜெயிப்பாங்க, அந்த கட்சியை சேர்ந்த தலைவருக்கு செல்வாக்கு இருக்குன்னு சொல்லவே முடியாது. அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ தலித்ஸ் இல்லாமல் வன்னியர்கள் தான் அதிகம் தமிழ்நாட்டிலேயே. அவங்கள சேர்ந்தவங்க சீஃப் மினிஸ்டர் ஆனதே இல்லை சார். இப்போ அதே போல இப்போ சின்ன சின்ன கட்சிகள்லாம் பாஜக உள்ள பிளான் பண்ணிட்டு இருக்கு, அதாவது ஒரு தகவல் சார். ஏன்னா புதிய தமிழகம் கட்சி, குடியரசுக் கட்சி, இந்த புரட்சி பாரதமா இருக்கல, சின்ன சின்ன கட்சிகள்லாம் உள்ள இருக்க பாக்குறாங்க. இதெல்லாம் வந்து நாட் வெரி யூஸ்ஃபுல்லுங்க. இதன் மூலமா ஒரு பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்த ஒரு ஹெட்லைன் கூட ஆகாது. ஏற்கனவே இருந்த கட்சிகள் அவங்க புதுசா என்ன பண்ண போறீங்க அப்படின்னா 2021 அவங்களோட இருந்தவங்க தான். ஸோ புதுசா யார் வர போறா அப்படிங்கிறது தான் கேள்வி. ஸோ இது வந்து அவங்க ஆட்சியை பிடிக்கிறதுக்கான உதவியை செய்யாது இல்ல இந்த மாதிரி கட்சி. இவரோட வருகையெல்லாம் பெரிய இம்பாக்ட் கொடுக்காதுன்னு சொல்றீங்களா சார்? ஆமா. விஜய் வருவாரா மாட்டா, விஜய் அந்த கூட்டணியில் கொண்டு வர முடியாதாங்கிறதாங்க மில்லியன் டாலர் கொஸ்டின். அது இப்போதைக்கு ரிமோட் நடக்காதுன்னு தோணுது. அப்புறம் நீங்க அப்புறம் அடுத்த கட்டமா என்ன பண்ணலாம்? ஓபிஎஸ் டிடிவி அதை சமாதானம் பண்ணி திமுக தோக்கடிக்கணும், நீங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க அப்படி இப்படின்னு சொல்லி கட்சியில இணையலைன்னா கூட ஓபிஎஸோ அல்லது தினகரனை வந்து நான் என்டிஏல இருக்க மாட்டேன்னு சொல்றது அவரையும், நீங்க இருங்க, நாங்க எங்க கோட்டால சீட்டு கொடுக்குறோம், 50 சீட்டு வாங்கிட்டு அதில் நான் மற்ற எல்லா கட்சிகளும் நாங்கள் பிரித்து கொடுக்குறோன்னு பிஜேபி தான் சமரசம் பேசலாம். சார் இன்னைக்கு பியூஷ் கோயல் வந்திருக்கக்கூடிய இன்னைக்கு மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை வந்து ஓபிஎஸ் கூட்டியிருக்காரு. இதுக்கு பிறகு அவர் நடவடிக்கை, இதுக்கு பிறகு பாஜக இதுக்கு பிறகாவது போய் சேர்வதற்கு வாய்ப்பு இருக்கா? அதை எப்படி சார் பாக்குறீங்க? இருக்குதாங்க தோணுது. ஏன்னா அவருக்கு வந்து அவனுக்கு பெரிய தைரியமா ஒரு முடிவு எடுத்துவாருன்னு தோணுது. எடப்பாடி இதுக்கு சம்மதிக்கணும்ல சார்? அது ஆமாம்மா, அவரு தான் அடமெண்டா இருக்காரு. அவ்வளோ கோர்ட்டு கேஸை குடைச்சல் கொடுத்தாரு, எப்படி சேர்ப்போம் இவர். அப்போ நயினார் நாகேந்திரன் தான் பிஜேபி தலைவராக வந்ததே அந்த காஸ்ட் கால்குலேஷனுக்கு உதவி செய்யும். ஓபிஎஸ் டிடியோடைய சமூகத்தை சேர்ந்தவராக இருக்கிறதுனால அதை அவர் வந்து காம்பன்சேட் பண்ணுவார், அந்த வாக்குகள்லாம் அவரை வச்சு கூட வாங்கலாம் அப்படின்னு இபிஎஸ் நினைப்பார். பெரிய ஆப்ஷன்ஸ் இல்லை. திமுக பக்கம் போனார்னா துரோகி அப்படிங்கிற பட்டம் வந்துடும் அவருக்கு. ஜெயலலிதாவுடைய விசுவாசியாக இருந்துச்சு, திமுக போகிறது வந்து அவருக்கு சரியா இருக்காது. டிவிக்கு மேபி ஒரு ஆப்ஷன். அப்புறம் வந்து ஓகேன்னு சொன்ன மாதிரி தெரியல, இது வரைக்கும் வாங்க பார்த்துக்கலான்னு சொன்ன மாதிரி தெரியல. ஸோ வந்து கொஞ்சம் திருசங்கு சொர்க்கம் தான். பட் எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் பிஜேபி வந்து
கம்பல் பண்ணி நீங்கள் ஏடிஎம்கேல சேர வேணாம், நீங்கள் ஒரு தனி கட்சி ஆரம்பிங்க, வந்து அது அப்படி இப்போ இருக்கிற மாதிரியே இருங்க, நான் வந்து சில தொகுதிகளை வாங்கி தரேன், எங்களோட கோட்டாவில் தரேன் அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு லார்ஜர் கோல் வந்து திமுக தோற்கடிக்கிறது. அதுக்காக நான் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் வச்சுருக்கோம், எங்களுக்குள்ள உள்ள பிரச்சனைலாம் இருக்குது அப்படின்னா சும்மா சொல்லிக்கலாம். கொஞ்சம் கூப்பிட இருந்தாலும் மீசையில் மண் ஊட்டலங்கிற மாதிரி. பட் அதை தாண்டி அவருக்கு பெரிய ஆப்ஷன் இருக்கிற மாதிரி தெரியல. அவர் வந்து அவ்வளோ பெரிய தனிப்பெரும் செல்வாக்கு பெற்றவர், தனியாக நின்று ஜெயிக்கக்கூடியவர். அவர் சீட்டு ஜெயிக்க முடியுமான்னு தெரியல. திருநாவுக்கரசு எல்லாம் வந்து அறந்தாங்க, தனியாக அவரால் ஜெயிக்க முடியல சூழ்நிலை இருந்த ஒரு காலகட்டத்தில். அந்த அளவுக்கு செல்வாக்கு கூட இருக்கிற மாதிரி தெரியல அவரோட ஊரில்.